ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் இந்த ப்ரூச் ஒர்க்கர் ரெண்டும் ஒரே வீடியோவில் எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். அதோட மெட்டீரியல்ஸ் பாருங்கள். எல்லோ கலரில் நான் ஷெல்ஸ் எடுத்திருக்கேன், கோல்டு கலர் டியூப் பீட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சுகர் பீட் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிற சுகர் பீட், டல் கோல்டு கிடையாது, பியூர் கோல்டில் கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்க சுகர் பீட் இது. நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்காக நார்மல் நீடியில் அந்த த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு சர்க்கிள் நம்ம மேக் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கிளில் வந்து உள் பக்கமாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த எல்லோ கலரில் ஹோல் இருக்கும் நமக்கு, அதில் அந்த ஹோலில் விட்டு எடுத்துக்கலாம். இது நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்டிச் மட்டும் கொடுக்காம கண்டிப்பாக க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணுறதுக்கும் பாருங்கள். எப்போவுமே ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் வந்து அதில் பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த கீழேருந்து மேலே குத்தி எடுத்ததுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் அதில் கோர்த்துக்கிட்டேன். அந்த சுகர் பீடில் நம்ம மறுபடியும் ரிவர்ஸ் ஸ்டிச் கொடுக்காம அந்த சுகர் பீடை அதாவது ஸ்கிப் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஹோலில் குத்தி கீழே இழுத்துக்கிட்டேன். இதுதான் வந்து பேசிக் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறது. இப்போ நம்ம வந்து என்னென்னா, நம்ம க்ளூ வச்சு எப்படி ஸ்டிக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டிச் பண்ணதுக்கு கீழேயுமே நான் க்ளூ வச்சு அப்ளை பண்ணி அதை வந்து அமுக்கி விட்டுறேன். இதே மாதிரி மொத்தம் நமக்கு 6 ஷெல் வரும். நம்ம 6 ஷெல்ஸ் வந்து நம்ம ஒட்டிக்கலாம். இது வந்து லீஃபில் இருக்கிற லீஃப் மெத்தடில் இருக்குது பாருங்கள். நான் B7000 க்ளூ தான் எடுத்திருக்கேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக நமக்கு வந்து ஸ்ட்ராங்காகவே ஸ்டிக் ஆகும். இப்போ நான் அந்த ரவுண்ட் சர்க்கிள் நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஷெல்லாக எடுத்து நான் வந்து ஒட்டிக்கிறேன். எனக்கு வந்து 6 வந்து வந்தது. இதே 6 போட்டிங்கன்னா பார்க்க ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். 5 வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிக் மட்டும் கொடுக்கக்கூடாது, கண்டிப்பாக ஸ்டிச்சஸுமே நம்ம சேர்த்து கொடுத்துக்கணும். இப்போ ஒவ்வொரு ஹோல்லையுமே நம்ம வந்து கீழேருந்து ஊசியை மேலே எடுத்து அதில் ஒரு சுகர் பீட் கொடுத்து சுகர் பீடை ஸ்கிப் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிவர்ஸில் கீழே நம்ம கீழே குத்திட்டு மறுபடியும் நம்ம கீழேருந்து மறுபடியும் பக்கத்தில் அது மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே போகணும். பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு. கீழேருந்து மேலே கொண்டு வந்தேன், அதில் ஒரு சுகர் பீடை விட்டுட்டு சுகர் பீடை ஸ்கிப் பண்ணிவிட்டு கீழே குத்தி எடுத்துட்டேன். எல்லாத்துலேயுமே நான் ஸ்டிச்சஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்து ஓரளவுக்கு பீட்ஸ் நம்ம சென்டரில் சர்க்கிள் மாதிரி ஒட்டுற மாதிரி பீட்ஸை வந்து நான் அந்த ஊசியில் கோர்த்து எடுத்துகிட்டு நம்ம க்ளூ வைக்காமே நம்ம வந்து மெஷர் பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குன்னா அப்படியே நம்ம க்ளூ அப்ளை பண்ணி அதை ஒட்டிக்கலாம். இப்போது நான் ஓரளவுக்கு கோர்த்துட்டு நான் வச்சு பார்த்தேன், எனக்கு கரெக்டாக இருந்தது. இப்போது இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு, அதுக்குள்ளே ஒரு ரவுண்டு வச்சு அதே மாதிரி நம்ம கரெக்டாக அந்த சர்க்கிளில் உள்ளே இருக்கிற அந்த ஸ்பேஸ் தெரியாத மாதிரி அழகாக ப்ராப்பராக ஒட்டி விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இங்கே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒன்று அப்படியே வச்சு கூட நம்ம ஒட்டலாம். அது அந்தளவுக்கு ஃபினிஷிங் இருக்காது. இந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் கவர் பண்ணுற மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கோர்த்துக்கிட்டு சர்க்கிள் மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி சர்க்கிளாக நான் மேக் பண்ணி இப்போ கோர்த்து கீழே குத்தி எடுத்துட்டேன் பாருங்கள். இதுதான் ஃபினிஷிங்கு. இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்டிச்சஸும் கொடுத்துக்கலாம். இது எப்படின்னா, ஒவ்வொரு லைன்லேயும் அந்த சைடு குத்தி இந்த பக்கம், இந்த சைடு குத்தி அந்த பக்கம், அது மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கணும். இது வந்து நம்ம ஒவ்வொரு பீடுக்கும் நடுவில் ஸ்டிச்சஸ் கொடுக்கும்போது நடுவில் த்ரெட் இருக்கும் இல்லைங்களா, அந்த த்ரெட்டில் ஒரு ஸ்டிச் நம்ம கொடுக்குற மாதிரி வரும். ஸோ இது வந்து நமக்கு ஸ்ட்ராங்காகிடும். இது மாதிரி நீங்கள் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க, க்ளூ வச்சு ஒட்டிக்கோங்க. இது வந்து ப்ராப்பராக இருக்கும் நமக்கு. ப்ரூச் ஒர்க் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டிச் ப்ளவுஸில் தானே பண்ணுவோம். ஸ்டிச் பண்ணாத ஸ்டிச்டு ப்ளவுஸில் நம்ம ப்ரூச் ஒர்க் பண்ணுவோம். இதில் என்ன டிஃப்ரெண்ட்னா, நம்ம ஸ்டிச் பண்ணாத ப்ளவுஸில் பண்ணும்போது கீழே ஸ்டிச்சஸ்லாம் கொடுக்குறது நம்ம லைனிங் வச்சு தைக்கும் போது கவர் ஆகிடும். ஸ்டிச் ப்ளவுஸில் கொடுக்கும்போது உள்ளே வந்து நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்த அந்த த்ரெட்டெல்லாம் வெளியில். நெக்ஸ்ட் பாருங்கள், நான் வந்து ஸ்டிச்சஸ்லாம் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து ஹேங்கிங்ஸ் மாதிரி மேக் பண்ணலாம். அதுக்கு நான் கீழேருந்து ஸ்டிச் கொடுத்து டியூப் பீட் வந்து கோர்த்துட்டு அதுக்கப்புறம் ஹேங்கிங்ஸ், அதாவது எல்லோ கலரில் இருக்கு இல்லையா, அந்த ஷெல்லையும் நான் கோர்த்துக்கிட்டு ஒரு சுகர் பீட் கோர்த்துக்கிட்டேன். இப்போ சுகர் பீடை ஸ்கிப் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஹோல்குள்ளேயே நம்ம ரிவர்ஸில் கீழே இழுத்துக்கலாம். இது ஒரு ஹேங்கிங்ஸு. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஹேங்கிங்ஸ் வந்து இதை விட கொஞ்சம் லைட்டாக லாங்காக இருக்க மாதிரி நம்ம ஹேங்கிங்ஸ் கொடுத்தா தான் அது பார்க்க நமக்கு அழகாக இருக்கும். ஒரே ஈவனாக கொடுக்காம அப் அண்ட் டவுனில் கொடுத்திங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். இதே மாதிரி ஒரு டியூப் பீடு, ஒரு எல்லோ கலர் ஷெல் எடுத்துக்கிட்டேன், ஒரு சுகர் பீடை ஸ்கிப் பண்ணிவிட்டு எல்லோ கலரில் இருக்கிற அந்த ஹோல்குள்ளே விட்டு மறுபடியும் லாங் டியூப் பீட்குள்ளே ஃபுல்லாக போயிட்டு கீழே ரிவர்ஸில் கொண்டு வந்து நம்ம கீழே போயிட்டு ஃபைனலாக நம்ம எண்ட் நாட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஹேங்கிங்ஸுமே நமக்கு மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த இதுலேயுமே நம்ம வந்து க்ளூ வச்சு ஒட்டுறது நமக்கு வந்து ப்ராப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் திருப்பிட்டு எப்படி எண்ட் நாட் போடணும் அப்படிங்கிறதையுமே நான் வீடியோஸில் காமிச்சிருப்பேன் பாருங்கள். இப்போ வந்து இதுலேயும் க்ளூ வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். க்ளூ வச்சு இதை ஒட்டி விட்டுடுறேன் பாருங்கள்.
நெக்ஸ்ட் வந்து என்னோடய வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள். நிறைய நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். மெஹந்தி கிளாஸ், மிக்ஸாலஜி கிளாஸஸ், ரெசின் கிளாஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரேஸ்லெட் வித் ஜுவல் மேக்கிங் கிளாஸ் ஜஸ்ட் 99 தான் ஃபீஸு. ப்ரூச் கிளாஸுமே அந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் எல்லாமே எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கான ஃபீஸ் டீட்டெயில் எல்லாமே நான் வீடியோஸில் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஏதாவது கிளாஸஸுமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரூச் ஒர்க் எப்படி மேக் பண்ணுறது, பிங்க் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே தெரியும். அது என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் அந்த கம்பி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிங்க் கலரில் நெட் கிளாத் எடுத்துக்கிட்டேன். ஒயிட் கலர் ஃப்ளவரு, சுகர் பீட்ஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த த்ரெட்டில் வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் இந்த கம்பியை வளைச்சி எடுத்துக்கலாம். எப்படி ரெடி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் போய்ட்டு பாருங்கள். நான் ரெசின் ப்ரூச் ஒர்க்குமே போட்டிருக்கேன், மெட்டீரியல் மேக்கிங்குமே போட்டிருக்கேன், ஆரி ஒர்க் ப்ளவுஸ், நெட் கிளாத் அட்டாச் பண்ண ப்ளவுசஸ்மே போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ப்ரூச் ஒர்க்லேயே நான் 3 ப்ளவுசஸ் போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இது வந்து 6 எடுத்துக்கிட்டேன் நான். 6 ரவுண்ட் ஷேப்பில் நான் வந்து இந்த த்ரெட்டில் வச்சு முறுக்கி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இன்னும் பெரிய சைஸ் வேணுனாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து சின்ன சைஸில் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய சைஸில் வேணாலும் எடுத்துக்கோங்க. இது வந்து நெட் கிளாத்தில் நான் வந்து ஃபோல்டு பண்ணி அந்த ஸ்பேஸ் தெரியாத மாதிரி நான் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு முறுக்கிட்டு அதுக்கப்புறம் நார்மல் த்ரெட்டில் நார்மல் த்ரெட்டில் நான் வந்து சுற்றிக்கிட்டு 2-3 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் பூ கட்டுற மாதிரி நான் வந்து நாட் போட்டுக்கிறேன். பாருங்கள், பூ கட்டுற மாதிரி நான் நாட் போட்டுக்கிட்டேன். போட்டு இதே மாதிரி நம்ம 6 பெட்டலுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது எட்ஜஸில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா நெட் தெரியுது இல்லைங்களா, அது எல்லாமே நம்ம அழகாக ப்ராப்பராக கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ பாருங்கள், நான் மறுபடியும் உங்களுக்கு ஒன்று மேக் பண்ணி காமிக்கிறேன். இது ஃபுல்லாகவே நம்ம வந்து நெட் கிளாத் வச்சு கவர் பண்ணிவிட்டு முறுக்கி எடுத்துக்கலாம். நல்லா டைட்டாக ஒரு 2 டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம த்ரெட்டை வச்சு ஒரு 2-3 சுற்று நல்லா டைட்டாக சுற்றிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். எல்லா லேடிஸ்க்குமே பூ கட்ட தெரியும். ஸோ அந்த நாட் எப்படி போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் சொன்ன மாதிரி இந்த எட்ஜஸில் இருக்கிற நெட் கிளாத்து, இந்த கம்பி, இது எல்லாமே வந்து கட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கும். அந்த இடத்துல நம்ம என்ன தான் ஒயிட் ஃப்ளவர் வச்சு கொடுத்தாலுமே அது வந்து வெளியே வந்து எக்ஸஸ் தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா ப்ராப்பராக கட் பண்ணிவிட்டு தேவையானதை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த சர்க்கிள் போட்டுக்கலாம். சர்க்கிளில் உள் பக்கமாக கொஞ்சம் வச்சு எல்லாத்துலேயுமே ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். எப்படி ஸ்டிச்சஸ் கொடுக்கணும்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். உள்ளேருந்து ஒன்று எடுத்து அப்புறம் அந்த கம்பிக்குள்ளே ஒரு ஸ்டிச் கொடுங்க. இந்த பக்கம் இருந்து எடுத்து வெளி சைடு ஒரு ஸ்டிச்சஸ் கொடுங்க. இதே மாதிரி எல்லாத்துக்கும் ஸ்டிச்சஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பெட்டலுமே ஜாயின் ஆகிற இடத்துலையுமே நம்ம ஒரு ஸ்டிச் கண்டிப்பாக கொடுக்கணும். அதுவுமே எப்படி கொடுக்குறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், 3rd பெட்டலுமே நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணுறதே நான் ஒழுங்காக தான் காமிச்சிருக்கேன். ஓரளவுக்கு ஸ்லோவாக காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு 4th பெட்டல் ஸ்டிச் பண்ணுறேன். எல்லாத்துலேயுமே நீங்கள் 3-4 ஸ்டிச்சஸ் கொடுத்துங்க. இது நான் வீடியோ கிளாஸுங்கிறதுனால 2 ஸ்டிச் கூட கொடுத்து நான் விட்டுடலாம். எனக்கு அது ப்ராப்ளம் கிடையாது. அதனால் நீங்கள் ப்ளவுஸ் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால் ஸ்டிச்சஸ் நல்லா கொடுங்க. இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி 2 பெட்டலும் ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு ஸ்டிச்சஸ் நான் கொடுத்துக்கிறேன். எல்லா பெட்டலுக்கும் நான் கொடுத்துட்டு இப்போ சென்டரில் எப்படி ஃபினிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து இந்த பெடலுக்கு கீழே நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அங்கே வந்து சுகர் பீட் வந்து ஒட்ட போகிறேன். அதில் வந்து நான் சுகர் பீட் ஒட்டிக்கலான்ட்டு க்ளூ வச்சுருக்கேன் பாருங்கள். எங்கெல்லாம் க்ளூ அப்ளை பண்ணணும் அங்கே எல்லாம் நான் சுகர் பீட் வச்சு ஒட்டிக்கிறேன். நல்லா ஸ்ட்ராங்காக வச்சு அமைக்கி விடுங்க. நீங்கள் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிற பீட்ஸ், ஒட்டாத பீட்ஸ் எல்லாம் நீங்கள் அந்த ஃப்ரேமை கொஞ்சம் சாய்ச்சிங்கன்னா எல்லாமே கீழே கொட்டிக்கும். மீதி நம்ம ஸ்ட்ராங்காக ஒட்டினது எல்லாமே ப்ராப்பராக அந்த ப்ரூச் ஒர்க்கில் நின்றுடும். ஒவ்வொரு பெட்டலையும் நம்ம ஒட்டுறது ஸ்ட்ராங்காக நின்றுடும். பாருங்கள், நான் கீழே தட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் பாருங்கள், நடுவில் ஒரு ஒயிட் கலர் ஃப்ளவர் வைக்கிறேன். அதை வந்து ஃபஸ்ட்டு கீழேருந்து ஊசியை நம்ம குத்தி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஊசியில் நம்ம ஒயிட் கலர் ஃப்ளவரை குத்தி எடுத்துக்கலாம். ஒரு பெட்டல், அதாவது ஃப்ளவர் சீக்வன்ஸு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடை ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த சீக்வன்ஸு அப்புறம் ஒயிட் ஃப்ளவர் அதில் குத்தி கீழே நான் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவரில் சென்ட்ரல் எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஒரு ஸ்டிச்சஸ் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். பாருங்கள், ஸ்டிச் கொடுத்துட்டு நான் இந்த பக்கம் எடுத்து நான் உள்பாட்டமாக ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன். இது நான் வீடியோங்கிறதுனால 3 ஸ்டிச்சோடு நான் நிறுத்திப்பேன். நீங்கள் அந்த 2 பெட்டலுக்கு நடுவில் எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் கண்டிப்பாக ஸ்டிச் கொடுத்திங்கன்னா அந்த ஃப்ளவர் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும்.
இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட் பாருங்கள். பார்க்கவே அழகாக இருக்குது இல்லைங்களா, கலர்ஃபுல்லாக. ஸோ லாஸ்ட்டில் எப்படி எண்ட் நாட் போடணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. நம்ம ஒரு டைம் குத்தி எடுத்து அந்த லூப் மாதிரி வரும், அந்த லூப்பில் மறுபடியும் ஊசியை விட்டு எடுத்துட்டிங்கன்னா அது வந்து நாட் ஃபார்ம் ஆகிடும். எல்லாேருக்கும் நாட் போட தெரியும், ஏன்னா நார்மலாகவே எல்லாேருக்கும் தைக்க தெரியும். இருந்தாலும் நான் காமிச்சிருந்தேன் பாருங்கள். எல்லோ அண்ட் பிங்க்கு பார்க்க கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.